ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அழகான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் 1 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு அட்டையில். அந்த 1 இன்ச்சுக்கு கட் பண்ண ஸ்கொயரை நம்மளுக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ அத்தனை பாக்ஸு நீங்கள் துணியில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. நான் 3 பாக்ஸ் தான் போட போகிறேன், ஏன்னா இது ஷார்ட் ஸ்லீவு. ஒரு பாக்ஸுக்கு இன்னொரு பாக்ஸுக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. பாருங்கள், எனக்கு கரெக்டாக 3 தான் வருது. 3 பாக்ஸ் 3 ஸ்கொயர் மார்க் பண்ணிக்கிறோம். பென்சிலில் நல்லா கொஞ்சம் அச்சா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்க்கரில் கூட மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் மார்க்கரில் மார்க் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் அகலம் அதிகமாகும். அதனால் ஃபஸ்ட்டு பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அட்டையை எடுத்துகிட்டு அப்புறம் இந்த பென்சில் மேலேயே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பென்சில் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அது மேலேயே கொஞ்சம் மார்க்கரில் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கொயருக்குள்ளார உள்ளதை நம்ம துணியை கட் பண்ண போகிறோம். கார்னர் டு கார்னர் கட் பண்ணுங்க. அப்போ தான் மடக்கி விட்றப்ப எட்ஜஸ் நல்லா தெரியும். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா, அதை அப்படியே உள் சைடு மடக்கிக்கணும். மடக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிட்டு இப்படி மடக்கி விடணும். எல்லாத்தையும் மடக்கிட்டு இது மேலே அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிவிட்டால் என்ன ஆகுனா அந்த எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக நிற்கும். இப்படி மடக்கிட்டு அயன் பாக்ஸ் வச்சு ஒரு அயன் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப் நல்லா கரெக்டாக நிற்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த துணியை வச்சு தான் நான் பேட்ச் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த துணி கரெக்டாக அந்த ஸ்கொயருக்கு அளவாக கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து அந்த ஸ்கொயருக்குள்ளார நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த நம்ம மடக்கி விட்ருக்கோம் பார்த்திங்களா, அந்த துணியை மடக்கிட்டு கரெக்டாக அந்த ஸ்கொயரை அந்த எட்ஜஸில் ஸ்கொயரோட எட்ஜஸில் நம்ம தைச்சிக்கிட்டு வந்துடணும். அதே மாதிரி 3 பாக்ஸையும் தைச்சிக்கோங்க. எட்ஜஸில் நல்லா கொஞ்சம் பொறுமையாக தேய்ங்க. நல்லா மடக்கி விட்டு தைச்சிங்கன்னா தான் பார்க்க நல்லா ஸ்கொயர் ஷேப்பு அழகாக தெரியும். பார்த்திங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறப்ப மேலே வந்துருந்துச்சுன்னா அதை நல்லா உள்ளே எடுத்து விட்டு நல்லா அந்த ஸ்கொயரை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது மேலேயே தைச்சிருங்க. அப்போ கரெக்டான ஸ்கொயர் நம்மளுக்கு கிடச்சிரும். எல்லாம் ஒரே ஈவனாக. அதுக்கடுத்து நம்ம இப்போ இந்த 3 ஸ்கொயரையும் தைச்சிட்டோம். அதுக்கடுத்து அந்த எட்ஜஸ்க்கு நம்ம லேஸ் வச்சு தைக்கிறோம். அந்த கார்னரில் நல்லா ஒரு மடிப்பு கொடுத்து திருப்புங்க. அப்போ தான் அந்த ஸ்கொயர் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். எட்ஜஸில் நல்லா கரெக்டாக ஷார்ப்பாக தெரியும். இந்த பாருங்கள், மடக்கியாச்சு. இப்போ ஒரு பக்கம் நம்ம தைச்சிட்டோம். இதே ஆப்போசிட் சைடு வச்சு ஸ்கொயரை ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டோம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.